கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வெற்றியின் நேர நிகழ்ச்சியை கழிந்த நாட்களெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். பார்த்த உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். கேட்ட வசனத்தின்படி வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாயா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக பாடலின் ஒரு சரணத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Praise, praise, hallelujah, 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 hallelujah. எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே, எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் கிராமத்தினில், எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் பட்டணத்தில், எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் மாவட்டத்தில், எழுப்புதல் 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 தமிழ்நாடு முழுவதிலும், எழுப்புதல் 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 எல்லா சபைகளிலும், எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் தேசத்திலே, எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் இந்தியாவிலே, எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் கிராமத்தினுள், எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் வாழ்க்கையில், எழுப்புதல் 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 எங்கள் வாழ்க்கையில், எழுப்புதல் 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 எங்கள் வெற்றி வாழ்க்கை. ஓ எங்கள் நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய பெரிய கிருபையினால கழிந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்தீர், பராமரித்து வழிநடத்தின அதுக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, அதை எதிர்நோக்கி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், ஒருமனப்பட்டவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி சொல்கிறார், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். இங்கே பார்க்கும் பொழுது ஸ்திரீகளை குறித்து சொல்லி வருகிறார். ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும்? புருஷர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஸ்திரீகள் பிதாவாய் இருந்த ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள்
தன் புருஷனை ஆண்டவன் என்று கனம் பண்ணினதையும் சொல்லி வருகிறார். அவர்களுடைய பலகீனத்தை அவர் சொல்லி வரும்போது கடைசியில் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் என்ன இருக்க வேணும்? ஸ்தோத்திரம், ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பேதுரு சொல்றாரு, ஒருமனப்பட்டவர்களும். எப்படி எப்படி எப்படி? ஒருமனப்பட்டவர்களும். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒரு மனம் உள்ள குடும்பமா இருக்கணும். ஒரே சரீரம், கணவன் மனைவி ஒரு சரீரம். அந்த சரீரமாகிய குடும்பம், பிள்ளைகள் ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். இயேசு சொன்னார், என் நாமத்தில் 2 3 பேங்கர்கள் எங்கேயோ ஒருமனப்பட்டிருப்பார்களோ அவர்கள் நடுவில் வருவேன். 2 3 பேர். ஒரு குடும்பம் 3 தான். பார்த்தீங்களா? இப்போ ஒன்று கண்ணே கண்ணு, குடிப்பான 2. அப்போ ஸ்தோத்திரம், 3 பேர் கூடுற இடத்துல இயேசு வரார், நடுவில் வாசம் பண்றார். அப்போ அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். இது போலதான் ஸ்தோத்திரம், இது 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3இல் ஒன்றாக அவர் செயல்படுகிறார். அவர் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்திலையும் சபை ஜனங்கள் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். சிலர் சபை கூடி வருகிறதை என்ன செய்றாங்க? விட்டு விடுறாங்க. சாலாமாலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒருமனப்பட்டவர்களாய் குடும்பம் இருக்கணும், சபை இருக்கணும். இந்த ஒருமன எந்த குடும்பத்தில் இல்லையோ அந்த குடும்பம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஒருமனம் உள்ள சபையும் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அந்த சபையில வளர்ச்சியை காண முடியாது. ஆகவே ஒரு சபையுடைய வளர்ச்சி, ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சி என்ன என்றால் ஒரு மனம். பாருங்க, யாத்திராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ரதித்தீவில் ஸ்தோத்திரம், அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ரதித்தீவில் ஆமென், மோசே என்ன செய்கிறான்? தன் கைகளை உயர்த்தி நிற்கிறான். இந்த மோசேவுடைய கை தளர்ந்து போகிறது. தளர்ந்து போகையில் ஊரும் ஆர்வன் அந்த கையை பிடிச்சி உயர்த்துறாங்க. ஏன் தளர விடாத பிடிச்சு நிற்கிறாங்கன்னா, மோசேவுடைய கை தளர்ந்த பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். மோசேயுடைய கை நிமிர்ந்து நின்ற பொழுது இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், வெற்றி உள்ள சபையாக திகழ வேண்டும் என்றால், வெற்றி உள்ள குடும்பமாய் திகழ வேண்டும் என்றால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாங்கி பிடிக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்போ இந்த மனுஷனுடைய கை உயர்ந்ததுனால இஸ்ரவேலருக்கு வெற்றி. அப்படி என்றால் ஒரு சபை கிறிஸ்தவம் வளர வேண்டும் என்றால் சக ஊழியர்களை, சக விசுவாசியை என்ன செய்ய வேண்டும்? ஒரு கை ஒரு கணம் ஆமென் தாங்கிறவர்களாக இருக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்களாக இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொருவருடைய குறைவில் பங்கெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால்
தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உயர்த்தப்படும் பொழுது வெற்றி நமதாயிருக்கும். அப்படித்தான் இஸ்ரவேலரும் வெற்றி பெற்றார்கள். நீங்களும் உங்க குடும்பத்தில் ஒரு மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபையில, ஊழியத்தில், ஊழிய காரியங்களில் ஒருமனப்பட்டு ஊழியக்காரனோடு தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதிர்த்து நிற்கிறவர்களாக அல்ல, துணிந்து பேசுகிறவர்களாக அல்ல, கனவீனப்படுத்துகிறவர்களாக அல்ல, அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல, கீழ்ப்படியாதவர்களாக அல்ல. தெரியுமா தெரியுமா ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவரானபடியினால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஓகேயா? அப்ப நீ அடங்கலன்னு வச்சுக்க, நான் அடங்க மாட்டேன்னு ஒரு சர்ச்சைக்கு போகாத. ஒரு ஊழியக்காரனுக்கு, உன்னை நடத்துகிற மேய்ப்பனுக்கு, தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியலன்னு வச்சுக்க, ஒரு சர்ச்சைக்கு போகாத. நீயே இஸ்ரவேல் ஜனங்களை போல கோயிலை கட்டி அங்கே இருந்துக்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சபையை நீங்கள் கள்ளர் குகையாக்குறதற்கு, உங்களுடைய சுயமேற்றுமைக்காய் கர்த்தருடைய சபையை அண்டிக் கொள்ளாதிருங்கள். முடிந்தால் ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு போ, இல்லையா எங்கேயாவது போ. ஆண்டவருக்கு பின்னாக கர்த்தர் உனக்கு முன் வைத்திருக்கிற ஊழியக்காரனை கனம் பண்ணு. இந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி, அப்படி ஆலோசனை பிரகாரம் நட. அது உன் வாழ்க்கையில தலைக்கு எண்ணெயாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பாருங்க, எஸ்தரின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கு எஸ்தரும் மொர்தெகாயும் தாதிமார்களும் ஒன்றிணைந்தார், ஒருமனப்படுகிறார். எதுக்கு? அங்கே ஒரு விதமான ஜனம், ஒரு விதமான ஜாதி இருக்கிறது. இவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆமானுக்குள் உண்டாயிற்று. காரணம், யூதராக இருக்கிறவர்கள் சர்வசாதாரண ஒரு மனிதனை தெய்வம் போல் வணங்கவோ அப்படி மதிக்கவோ மாட்டார்கள். எனவே ஆமான் வருகிறான், மொர்தெகாய் அவனை பணியவில்லை என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு எரிச்சலும் உண்டது, ஒரு கோபம் உண்டது, ஒரு பகை உணர்வு உண்டது. உடனே அவன் என்ன செய்கிறான்? இந்த மொர்தெகாயை தூக்கு மரத்தில் ஏற்றி கொல்ல வேண்டும் என்று திட்டம் வகுத்து ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிறான். ஒரு ராஜாவை ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறான். இப்போ ராஜாவே, ஒரு விதமான ஜாதி இங்கு நம்முடைய சாம்ராஜ்யத்தில் பிரித்திருக்கிறார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவன் திட்டமிட்டு சட்டமும் ஏற்றினான். இந்த சட்டத்தை ராஜா ஒரு சட்டத்தை இட்டால் ராஜாவுக்கு கூட மாற்ற முடியாது. அவர் இட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையில் இதை மொர்தெகாய் கேள்விப்பட்டு எஸ்தருக்கு அறிவிக்கிறாள். எஸ்தர் கேள்விப்பட்டு தன் தாதிமார்களுக்கெல்லாம் சொல்கிறாள். மொர்தெகாய் இடத்தில் சொல்கிறார், யூதர்கள் மொத்த ஜனத்திற்கும் அறிவித்து விடு, எல்லாரும் ஒன்றிணைந்து ஒருமனப்பட சொல்லு அப்படின்னு சொல்ல, யூதர்கள், மொர்தெகாய், எஸ்தர், தாதிமார்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆமே அங்கு ஜெபிக்கிறார்கள். ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டது. குறிப்பிட்ட வேளை வந்த பொழுது கர்த்தர் ஆமே ஸ்தோத்திரம் ஆமானின் திட்டத்தை அபத்தமாக்கி இஸ்ரவேல்
யூத ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு நெருக்கடி மத்தியில், ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியில், ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில், ஏதோ ஒரு வேதனையின் மத்தியில், ஏதோ ஒரு துக்கத்தின் மத்தியில், மற்றவர்களால் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பகைக்கப்படுகிற நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறாயோ, நீ குடும்பமாய் ஒருமனப்படு. கணவன் மனைவி இருந்தால் ஒருமனப்படு, பிள்ளைகள் இருந்தால் குடும்பமாய் ஒருமனப்படு, சபை இருந்தால் சபையாய் ஒருமனப்படு. ஒருமனப்பட்டு உபவாசத்தை ஏற்படுத்தி ஜெபம் பண்ணு. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எவனுடைய திட்டம், எவன் ஒருவன் திட்டத்தை வகுத்தானோ அவனே அந்த தூக்கு மரத்தில் மடிய பண்ணி காரியத்தை மாறுதலாய் வரப்பண்ண ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, மறந்து போகாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு அடையாளம் ஜெபம், உபவாசம். இந்த சூழ்நிலையை மாற்றும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு பரிகாரம் ஜெபமே வாழ்வின் ஜெயம் என்பதை மறந்து விடாதிருங்கள். மூன்றாவது ஸ்தோத்திரம் ஆமே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆமே ஒரு யோசபாத்துக்கு விரோதமாய் அன்போம் புத்திரர், கிழக்கத்திய புத்திரர், மோபா புத்திரர் எல்லாரும் இணைந்து அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். இவன் இந்த ஜனத்தை பார்க்கிறான். இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி யூதர்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்கிறான். எல்லாரும் கூடி வந்தார்கள். எல்லாரும் கூடி வந்து அங்கே பாடுகிற துதி ஆமே ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்படுத்தி என்ன நிகழ்ந்தது தெரியுமா? ஸ்தோத்திரம். அங்கே துதி செய்ய தொடங்கினார்கள். துதி செய்து பாடத் தொடங்கினார்கள். உபவாசத்தோடு ஒருமனப்பட்டு எல்லாரும் துதித்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது போல இங்கே சத்துருக்கள் சிதறுண்டு போனார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கிறத கண்டு யோசபாத்தை போல பயந்து நிற்கிறீங்களா? கலங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. நீங்க செய்ய வேண்டிய, நீங்க கையாள வேண்டிய, நீங்க கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் ஜெபம், உபவாசம், துதி. துதி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுள் வெட்டுண்டு மடிய செய்தி. எதிரிகள் தங்களுள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. துதிச்சு பாரு. ஐயோ பயந்து பயந்து பீச்சிட்டு இருக்கிற, துதி. யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் நமக்கு முன்னாக இருக்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க யாருக்கு பயப்படணும்? அவர் நமக்காக யாவை செய்து முடித்துட்டாரு. எதுக்கு கலங்கணும்? அவசியம் இல்லை. என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஜெபத்தை ஆயத்தப்படுத்தணும், உபவாசத்தை ஏற்படுத்தணும், ஒருமனப்படணும். ஆமென். பாடி ஆண்டவரை துதிக்கணும். எப்படி துதித்தாங்க?
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தன் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தன் தாவீதின் தேவன் நமக்கு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, துதி. மற்ற வேலையை நிறுத்து, 2-3 நாளை ஒதுக்கு, உபவாசத்தை ஏற்படுத்து. போராட்டத்தில் இருக்கிறியா? பிரச்சனையில் இருக்கிறியா? பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் தடைப்பட்டிருக்குதா? ஸ்தோத்திரம். நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலையா? ஒன்று நடைமுறைக்கு வரலையா? ஆண்டவரை பார்க்க உபவாசத்தை ஏற்படுத்து, ஜெபிக்க தொடங்கு. தொடங்கு. சத்ரு ஓடுவான். அங்க என்ன நடந்து தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்குள்ள, சத்துருக்களுக்குள்ள தாறுமாறின் ஆவியை கட்டளையிட்டா. தாறுமாறின் ஆவியை கட்டளையிட்டா. இன்றைக்கும் நீ ஜெபிப்பாயானால், இன்றைக்கும் நீ உபவாசிப்பாயானால், இன்றைக்கும் துதி செய்ய தொடங்குவாயானால் சத்துரு சிதறுண்டு போடுவான். சரியா? ஓகே. ஒரு மனப்படம். இவையெல்லாம் செய்தாலும் ஒரு மனம். இவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டார். யோசபாத்து அவன் சேனைகள் எல்லாம் ஒரு மனப்பட்டார்கள். பெரிய அசைவை கண்டார். உன் குடும்பத்தில், உன் குடும்ப வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். ஆமே. ஒரு மனம் இல்லாததுதான் காரணம் தோல்விக்கு. ஒரு மனம் இல்லாததுதான் காரணம் தோல்விக்கு. ஆக ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்படுங்கள். குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவியாக இருந்தாலும், தலைவராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தகப்பனுடைய தரிசனத்தோடு இணைந்து ஒருமனப்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், வல்லமையான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருமனப்படுங்க. ஒருமனம் உள்ள ஜெபத்துக்கு தான் பதில். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, மரியாளுடைய மேல் வீட்டில் சபை கூடி, அப்படி என்றால் ஸ்திரீகள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். முழு ஒருமனப்பட்டு முழு பலத்தோட ஜெபித்தாங்க, ஊக்கமா ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒன்று, எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், ஒன்று கூடினார்கள் ஒரு இடத்துல. 2, ஜெபிக்க ஆரம்பித்தார். எதுக்கு? யாருக்கு? தன்னுடைய ஊழியக்காரனாக இருந்த பேதுருவுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்த ஜெபம், ஸ்தோத்திரம். அடுத்த நாள்ல பேதுருவுக்கு தூக்கு தண்டனை. ஆகவே அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சபை ஒன்றிணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தது. ஜெபித்த பொழுது என்ன நிகழ்ந்தது? ஜெபித்த பொழுது ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினது. தேவனோ தம்முடைய தூதனை அனுப்பி
கட்டப்பட்டிருந்த 3ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலை தாண்டி கடந்து போய் பேதுருவை தேவதூதன் தூங்கி கிடந்தவனை தட்டி எழுப்பி தூக்கி எடுத்து கொண்டு வந்து யார் ஜெபித்தாங்களோ அதே வீட்டில் அதே இடத்துல நிறுத்தினா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருமனப்பட்டு ஜெபித்தால், எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ, எந்த விஷயத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ, எந்த காரணத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ, எந்த விஷயமா இருந்தாலும் உடனே பதில் கொள்ளும். அதுக்கு என்ன ஜெபம்? ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கும் பொழுது உடனுடன் அற்புதம் நடக்கும். ஒருமனப்பட்டாங்க, இஸ்ரவேல் ஜெயம் எடுத்தாங்க. ஒருமனப்பட்டாங்க, எஸ்தர் யூதர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது. ஒருமனப்பட்டாங்க, ஸ்தோத்திரம், யோசபாத்து யூதர்களுக்கு வெற்றி. இங்கு புதிய ஏற்பாட்டு சபை தேவ மனுஷனுக்காக வைராக்கியம் கொண்டு ஒருமனப்பட்டாங்க. ஜெபித்த இடத்திலே தேவதூதன் பேதுருவை கொண்டு நிறுத்தினார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் அதை செய்வார். எப்போ ஒருமனப்படும் பொழுது, எப்போ ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, எப்பொழுது அர்ப்பணத்தோடு ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது அற்புதம் நடக்கும். உனக்கு ஒரு தேவை வெற்றி, உனக்கு ஒரு தேவை விடுதலை, உனக்கு ஒரு தேவை ஒரு சுகம், உனக்கு தேவை ஒரு அற்புதம். சத்துருவின் கையிலிருந்து விடுதலை வேணுமில்ல? நீ செய்ய வேண்டியது ஒருமனப்படு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வெற்றி நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசின வார்த்தையின்படி குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல், ஒருமனம் இல்லாமல், அன்பில்லாமல், ஐக்கியம் இல்லாமல், கணவனின் தரிசனத்தை பின்தொடராமல் அவரவர் தங்கள் மனம் போல் போய்கொண்டிருக்கிற குடும்பங்களில் இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டே, ஒரு மனம் திரும்புதல் சம்பவிக்கட்டே. ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக கர்த்தாவே, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபைகளிலே போட்டி, பொறாமைகள், அரசியல், ஸ்தோத்திரம், அங்கு 2 கோஷ்டி இருக்கிறதை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் தகர்க்கப்பட்டு கர்த்தருடைய சித்த நிறைவேறத்தக்கதாய் சபை ஒருமனப்படுவதாக. திருச்சபையில ஸ்தோத்திரம், 2 நிலை வேண்டாம், 2 வேண்டாம், ஒரே மனம் உண்டாகட்டும். 2 கோஷ்டி வேண்டாம்,
ஒரே மனம் உண்டாகட்டும். ஊழியக்காரனோடு விசுவாசிகள் இணைந்து செயல்பட ஒரு மனதின் ஆவியை கொடுத்து ஊழியக்காரனை ஒவ்வொருவரும் தாங்கி உற்சாகப்படுத்த உன்னத கிருபையை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடத்தில் விடைபெறுகிறது உங்கள் போதகர் பாஸ்டர் கானாவூர் கிறிஸ்தாஸ். God bless you. Thank you.